குடிச்சிட்டு இப்படி செக் போஸ்ட் தைரியமா உடைச்சிட்டு போறானே. நாம இங்க இருக்கோம்னு மனசுல ஒரு பயம் வேண்டாம். லாரி டிரைவர்னா சரிங்க கையில பிடிச்சதும் ஒரு திமிரு, மத்தவங்களை பத்தி அலட்சியம். பொறுப்பத்த பசங்க. என்ன சாரு வார்த்தையை விடுறீங்க? போறவனுக்கு ரோட்ல கண்ட்ரோல் இல்ல, உங்களுக்கு வார்த்தையில கண்ட்ரோல் இல்ல. யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக டிரைவருங்க எல்லாருமே திமிரு பிடிச்சவங்களா? பொறுப்பு இல்லாதவங்களா? வந்து என்ன வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க சார். அந்த டிரைவர் தானே வேணும், கொண்டு வந்து உங்க முன்னால் நிறுத்துறேன். நில்லங்க, மரியாதையா என் கூட வா. நீ யாரா என்ன கேக்குறதுக்கு? உன்ன மாதிரி ஆட்களால தாண்டா எல்லா டிரைவர்களுக்குமே கெட்ட பேரு. வரல நீ வரல, உன்னை அடிச்சு எடுத்துட்டு போய். மன்னிச்சிருங்க ரஹீம் பாய், என்ன இருந்தாலும் நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் ஏன் இப்படி செய்தேன் உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க பாய். இந்தாங்க சின்னையா, லாரியை சீஸ் பண்ணு, லைசென்ஸை ஆர்சி புக்கெல்லாம் பறிமுதல் பண்ணு. ராஸ்கல், என்ன வாய்க்கு வந்து அப்படி பேசுறீங்க? டிரைவர் நான் உங்ககிட்ட கிழக்கிறேன் நினைச்சீங்களா? லாரி டிரைவர்னா யார் தெரியுமில்ல? ராத்திரி பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாம நாங்க லாரி ஓட்டிட்டு வர்றதுனாலதான் உங்க வீட்டுல அடுப்பறியுது. லோட ஏத்திக்கிட்டு லாரியில உட்கார்ந்தோம்னா பொறுப்பு எங்க மனசுலயும் தலையிலையும் பாரமா உட்காரு. எவனோ ஒருத்தர் தப்பு செய்தாங்கிறதுக்காக எல்லாரையுமே போடா வாடா பொந்த புஞ்சி கருப்பாங்களே. முதல்ல இந்த வார்த்தை வாபஸ் வாங்க சார். எங்கள்ல ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்ன உடனே ராஜா அவனை கொண்டு வந்து நிறுத்தல. முதல்ல நீங்க வாபஸ் வாங்க சார். சரி சரி, ஐ எம் சாரி. ரஹீம் பாய் தவறு செய்தது உண்மைதான். ஆனா ஏன் இந்த தவறு செய்தேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அழுதார். அவருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி பர்மிட் வாங்காம சக்கர மூட்டையை கொண்டு போய் இறக்க சொல்லி இருக்கார். பாவம், அவர் சம்சார வீட்டுல புத்துநோயால அவஸ்தைப்படுறாங்க. அதனாலதான் அந்த தவறு செய்தார். பாய் கவலைப்படாது, நீங்க டியூட்டிக்கு திரும்பி வர வரைக்கும் உங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரஹீம் பாய் மேல ஏற்படுற அனுதாபம் நமக்குள்ள ஒற்றுமையா உருவெடுக்கணும். நமக்குன்னு ஒரு சங்கம் அமைக்கணும். லாரி தொழிலாளர்கள் சங்கம், லாரி தொழிலாளர்கள் சங்கம். இன்னைக்கு எங்க அம்மா பலகாரம் பேசும் தோசை விக்டோரியா குருமா. எங்க அம்மா உங்க சம்சாரம் சம்சாரம் மாதிரி கவனிச்சுக்குவாங்கன்னு சொன்னப்பா. அப்பா அங்க பாரு, எங்க அங்க 2 மைனருங்க வாராங்க. பிடிக்கிறாக்கிய பிடிச்சு அடி கடி வெட்டு, அடி கடி வெட்டு, அடி கடி வெட்டு. சரி, என்னடா முன்னால வாய் பேசி இப்ப கண்ணு பேசுது. போன ஜென்மத்து சொந்தன்னு செத்து போன என் அத்தா மகன் இதே சைஸு. இந்த பக்கம்
ஐயோ போறாங்களே, விடாத விடாத விடாத. ஐ மன்மத வனம் போட்டுட்டேன், இங்க பட்டுருச்சு. மேல பள்ளி உங்க மேல வர வேணாம், என் மேல பட்டா போதும். போலாமா? ரைட் ரைட். வாங்க 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 வாங்க. ஐயோ வாங்க. அது கூப்பிடலையே. வாங்க. ஐயோ வாங்க 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 வாங்க. நீ வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பாப்பா அப்பா. லேட்ட போடு, தண்ணிய காட்டு. ஏன் அழகா ஏன் கத்துற? கிராக்கி வந்திருக்கு. பேசும் தோசை 2, விக்டோரியா குருமா வேணுமா? விஜயன் வந்து பட்டாரம் மறைஞ்சிருச்சு. நேரா அப்ப இவர் என்ன மேகமா? அப்பா. பிளேட்டு, தண்ணி. பேசும் தோசை எப்ப வரும்? பேசிக்கிட்டே வரும். சொல்லி. இது பேசும் தோசை. இந்தாங்க. இது விக்டோரியா குருமா. என்னடா இது? நல்லா இருக்கா? எது தோசை. தோசையா? இது தோசை கல்லையா பேத்து கொண்டாந்து வச்சிருக்கிறேன், கருகருன்னு இருக்குது. இது என்ன? விக்டோரியா குருமா. விக்டோரியா காலத்துல ரெடி பண்ணது போல இருக்கு. இத பார். அசை என் ஆசையெல்லாம் கொட்டி தயார் பண்ண குருமா. தயார் பண்ணது உன் தயார திங்க சொல்லு. அவ போயிட்டா. அப்ப நீயும் போ. தின்னாத்தனங்க திங்காட்ட போங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு ஆசை குடிச்சிட்டு வந்த பாருங்க. என் புத்திய. அனுப்பிக்கப்பா, நீ ஏப்பா இங்க வந்து நின்ன? அண்ணாத்த என்னன்னு பேசிட்டு போற உன் பொண்டாட்டி? மன்னாரப்பட்ட நமுசு, தேனாம்பட்ட கபாலி, சோள சொக்கு, மயில மன்னாரு எல்லாரும் அண்ணாத்த சரண்டர் தெரியுமா? அதுதான் விடுறா. பாட்டுல அடுக்கவா, ரோட்ல அடிக்கவா? விடுறாங்கிறேன். கோச்சுக்காதீங்க, சம்சாரம் ஒரு மாதிரிங்க. அப்ப உன் பொண்ணு எப்படி? எப்பா பாப்பா பொண்ணு எப்படின்னு கேக்குறாரே சொல்லப்பா. பொண்ணு குயிலுங்க. தெரியும். பேசும்போதே தெரியுத குயிலுன்னு. பாலா பாலா. ஐயா ஒரு விண்ணப்பம். அது என்ன அப்போ? இதே மாதிரி பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அங்கேயும் நீங்க போய் சாப்பிடணும். அங்கேயும் விக்டோரியா குருமாவா? இல்ல இல்ல, விக்டோரியா நினைப்பு அவளுக்கு. கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு அந்த கடைக்கு ஓனர். வர்ற லாரி டிரைவர் எல்லாம் படாங்கிறதும் கொடாங்கிறதும் தேங்கிறதும் அடாத அட்டமில்ல ஆகுறா. சரி தம்பி, டிரைவர்கள் எல்லாம் மரியாதை இல்லாம பேசுறாடா. அவளை வச்சுக்கிறேன். வச்சுங்க. உளுந்தூர்பேட்டை உளுந்து வடை உப்புமா. என்ன சட்னியில உப்பு காணும்? நாக்க இழுத்து வச்சு நல்லா 4 தடவை தேய்ச்சி கழுவு. உப்பு தெரியும். நீ குடிக்கிற கள்ள சாராயத்துக்கு நாக்கு தான் செத்து போய் கிடக்க. டிரைவருங்க மூஞ்சி இதுங்க லட்சணத்துக்கு கட்டிக்க ஒரு பொம்பளை. கடனுக்கு சாப்பிட்டா இப்படித்தான் பேச்சு கேட்கணும். நாயா என்ன நிக்கிறீங்க? உக்காரு. உக்காரு. என்ன வேணும்? என்ன போட்டிருக்க? நெருப்பு. ஒரு தட்டுல 4 நெருப்பு துண்டை வச்சு சாம்பார் ஊத்தி கொண்டா. விறகடுப்பா இருந்தா சாம்பலோட சட்னி ஊத்தி கொண்டா. நாயா நம்ம கையிலேயே சைடு வாங்குறீங்க? அண்ணன் கிட்ட இப்படி பேசுனா சைடே கிடையாது, நேரடியா டேஷ் தான். நாய்ட்டா வேணும். என்ன வச்சிருக்கு? மசாலா தோசை, இட்லி, உப்புமா, பொங்கல், சட்னி, சாம்பார், மெதுவடை, காரவடை. வடை நல்லா இருக்குமா? ஏமா 2 வடை என்ன விலை? 50 காசு. 2 இட்லி 25 காசு. சட்னி சாம்பார் ஃப்ரீ. அப்ப ஒண்ணு செய், 2 கிளாஸ் சாம்பார் எனக்கும், 2 குண்டான்ல சட்னி அண்ணனுக்கு கொண்டா. கொண்டா. ஓசி தானே சாப்பிட்டு போறோம். என்னம்மா கண்ணுகளா? 2 பேருக்கு எந்த ஊரு? பிறந்த ஊரை அப்புறம் சொல்றோம். முதல்ல உள்ள போய் 2 இட்லியும் 1 வடையும் கொண்டா 2 பேருக்கும். அண்ணே செம்மத்தியா வாரணே, 3ஆம் வயசு மூஞ்சில தெரியுது. உண்மையிலேயே விக்டோரியா மகாராணி தான். அண்ணே பல்லக்கு வருது. சாம்பார ஊத்தவா கொட்டவா? அங்க என்ன ஓசியில திங்கிறவங்க நினைச்சியா? தொட்டு வாங்கல, மரியாதை நடந்துக்க. அச்சி பெரிய மரியாதை. இந்த பேட்டையிலேயே பிறந்து வளர்ந்து கொட்டை போட்டவையானா இந்த ஜிகிரி பிகிரி வேலையில சாயா கடையில வச்சுக்க. பலகாரத்தை கொண்டு வந்து வச்சாச்சு, இஷ்டம் இருந்தா திண்ணில இந்த துட்டை வச்சுட்டு போ. துட்டு குடுக்கலனா போயிடுவியா? குடுக்கலனா போயிடுவியா? நீ பாக்குறியா? பாக்குறேன். போயிடுவியா நீ? அதையும் பாத்துறேனே. டைகர் கடிடா 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 கடி. அதங்க கடிக்கிறது. என்னடா ஆச்சு உனக்கு? ஏய், நாய்க்கு மரியாதை வால்ல, மனுஷனுக்கு மரியாதை வாயில. கொஞ்சம் அழகா இருக்குன்னு ஆட்டி காமிக்கிறிய,
இனிமே டிரைவர்களை மரியாதை குறைவா பேசுனேன் ஜாக்கிரதை. நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன், காத்துக்கிட்டு இரு. ஏதாவது உதவி தேவைன்னா லாரியில சொல்லி அனுப்பு. என் பேர் என்ன தெரியுமா? ராஜா கண்ணு. இவர் பெரிய ராஜா, பத்தாத்துக்கு கண்ணு வேற. இவர் வராத கடையை திறந்து வச்சு காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. என்னாச்சு உனக்கு? சோறு போடுறதுன்னா அந்த ஆளுக்கு வாழாட்டிட்டு நிக்கிறிய? இனிமே ஆட்டின வாழை ஓட்ட நறுக்கி விடுவேன். ஐயா, ஒரு உதவி செய்றீங்களா? என்ன? 111 நம்பர் லாரியை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா. நீங்களும் பாக்கலையா? தொந்தரவு கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. விழுப்புரத்தை போய் சரக்கு இறக்கணும்னே போலானே. மங்கள நாயகி மன்மத ரூபிணி மஞ்சுள பாஷினி மதிவதனி சங்கடம் நீங்கிட சரதியில் வந்து சகல சௌபாகியம் தந்தருள்வாய். காக்கா, என்ன பாபு அவ்வளவு அவசரமா ஓடி வர? கணக்கு நோட்டு வாங்கணும், ஒரு 50 காசுல கொடுக்கா. அப்பா ட்ரிப்ல வைக்கிறா, அம்மா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. உங்க அம்மா நேத்துக்கே ஊருக்கு போயிட்டாங்களேடா. அக்கா வாங்கிக்க சொன்னாங்க. உங்க அக்கா இப்பதாண்ட என்கிட்ட பேசிட்டு கடை தெருவுக்கு போறா. அப்ப யார் வாங்கிக்க சொன்னாங்க? சீட் ஆடுற பசங்க சொல்லி இருப்பாங்க. ஒரு பொய்க்கு 9 பொய், ஒரு பைசா கூட தர முடியாது. போடா. நான் கவனிக்கலண்ணா. என்ன செய்யற? கவனிக்க கூடாது. 50 காசு தந்தா கவனிச்சிருப்பான். சீட்டு விளையாட காசு தரலையே. போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. சீட்டு விளையாட தலையை திருப்பிடுவேன். அண்ணன் நல்ல இந்தாங்கண்ணா விபூதி. நல்லா இருக்கணும். இந்தாமா, இந்த ட்ரிப்ல உனக்கு ஒரு புடவை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எனக்கு புதுசு புதுசா புடவை கொண்டு வரீங்களே. போற ரூட்ல எல்லாம் எனக்காக புடவை கடை இருக்குமா? மீனா, உலகத்துல எத்தனையோ அண்ணன் இருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்குமா? உனக்கு ஞாபகம் இருக்காமா? நான் முதல்ல லாரி ஓட்ட போறப்போ 1 ரூபாய் என் கையில கொடுத்து அண்ணா வச்சுக்கங்கன்னு சொன்னியே. அந்த 1 ரூபாய் தான் இன்னைக்கு 1000 பெருகி லாரிக்கு ஓனரா இருக்கிறேன், இந்த வீட்டுக்கு ஓனரா இருக்கிறேன். புடவை பிடிச்சிருக்கா பாருங்க. இது என்ன கலர் புடவைண்ணா? மன்னிச்சுக்கணும்னா, சமயத்துல இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. குறைய சொல்லிடுது. அது இல்லம்மா, அழக கொடுத்த ஆண்டவன் கண்ணை பறிச்சுட்டானே. பரவாயில்லண்ணா, கண்ணை பறிச்ச ஆண்டவன் எனக்கு கண்ணான அண்ணனை கொடுத்தானே, அதுவே போதும். வாங்க நான் சாப்பிடலாம். என்ன மைக்கேல், என்ன டப்பா ரிப்பேரா? யாரு? ராஜாவா? ஆமாப்பா. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த போது வாங்க வண்டி. வருஷம் 30க்கு மேல ஆகுது இல்ல, இவருக்கு வயசு வேற ஆகி போச்சு. உன் பானத்தை கழட்டிடுவேன். ஆனா இந்த ஆட்டம் ஆடுதே, நீ எதை கழட்ட போற? அண்ணா நீங்க கழட்டுங்க. ஐயா, 111 நம்பர் லாரிய எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த ரூட்ல யாரையுமே போக விட மாட்டியே. எப்ப வரு போற வர லாரி நிறுத்தி 111 பாத்தீங்களா 111 பாத்தீங்களா ஏன் தொல்லை கொடுக்குற? கோச்சிக்காதீங்க,
நான் என் வேதனையால கேட்டுட்டேன். ஓ வேதனைக்கு ஏன் எங்க உயிர் எடுக்கிற? போ. இந்த உன் டப்பா ரெடி. வைக்கே யாரு இந்த அம்மா? அதுவா? அது ஒரு பைத்தியம். பைத்தியமா? ஆமாப்பா, புருஷன் பைத்தியம். நம்ம டிரைவர் ராமு இல்ல, ஷோக்காளி. ஓஹோ, இந்த மைனர். அவன் சம்சாரம். அவன் என்னடான்னா இந்த பொண்ணு ஒதுக்கி வச்சுக்கிட்டு உளுந்தூர் பேட்டால வேற ஒருத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணு என்னடான்னா பாவம் சாப்பாட்டு முட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அவ புருஷன் வருவான்னு ஏங்கிட்டு இருக்கிறா. உளுந்தூர் பேட்டையில அவன் எங்க இருக்கான்னு சொன்னேன். நம்ம நைனாம டீ கடையில, அதுக்கு பின்னால. அப்படியா? அம்மா, உங்க ராமுவை நான் பார்த்தேன். நிஜமாவா? எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? அவர் ஏன் இத்தனை நாளா வராம இருக்காரு? அது அவர் நல்லா இருக்காருங்க. இப்ப கொஞ்ச நாளா புது ரூட்ல போயிட்டு இருக்காரா, அதனாலதான் உங்களை பார்க்க முடியலையா. நீங்க சாப்பாட்டு கொடுங்க, நான் கொடுத்தேன். இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அவருக்கு பிடிச்ச சமையல செஞ்சிருக்கேன். அவரை எப்படியாவது சாப்பிட சொல்லுங்க. சரி. ஓய்வு கிடைச்சதுன்னா எந்த சீதா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு வர சொல்லுங்க. வர சொல்றேம்மா, வர சொல்றேன். வச்சுக்கிறேன்னு இவர் பெரிய லாடு கிருஷ்ணதாஸ். பிசாசு காசு கொடுக்கறாரு, அதுக்கு இங்க பாக்காத அங்க பாக்காதன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க சொல்றியே. அதுக்கு இல்ல அலங்காரம். புதுசா படம் எடுக்கிறவன் எல்லாம் புதுமுகம் கிடைக்காதான்னு கிராமத்தையே சுத்தி அலையறானுங்க. அவங்க கண்ணில் நீ பட்டுட்டா பட்டா எனக்கு பட்டாதான் மிச்சம். சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்கு தானே செலவழிக்கிற. சோறு துணிமணி வாங்கி கொடுக்குற. இன்னும் என்ன வேணும் உனக்கு? எனக்கு நல்லா வேணும். அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, டிரைவரை நம்பாதேடி, பெட்ரோலும் ஆயிலும் ஊத்தனா லாரி ஓடுங்கிற கணக்குல சோறும் துணியும் கொடுத்து ஓசியிலேயே பொம்பளைங்களை சரி கட்டிடுவாங்க. அது சரியா போச்சு. பாரியா கழுத்த காத்து அடிக்குது, எல்லாம் போலி. இனிமே காட்டு அடிக்காது, எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல இருக்குது. அள்ளிட்டு வந்து அப்படியே உன் கழுத்துல போட்டுறேன்னு சொன்னனே. எப்போ? கூடிய சீக்கிரம். நிஜமா? சத்தியமா. எங்க அத்தான் தான். அலங்காரம் தான், அலங்காரம் தான், அலங்காரம். அலங்காரம் அன்பு வந்தாலும் என் அலங்காரம் தான், ஆத்திரம் வந்தாலும் நீ அலங்காரம் தான். அலங்காரம் சொன்ன விட்டா என்ன? வயிறு பசிக்குது. என்ன வேணும் உனக்கு? சூடா பிரியாணி வேணும். தொட்டுக்க கோழிக்கறி வேணும். இன்னும் தொட்டுக்க என்ன வேணும்? ஆம்லேட் வேணும். வாங்கிட்டு வாரு. அவசரம் இல்ல, நிதானமா போய் சூடா போட்டு பொறுமையா இருந்து வாங்கிட்டு வாங்க. ஒரு சப்பட்டை வாங்கிட்டு வாங்க. சப்பட்டைய மறப்பேனா? இந்த பொறானை கப்பு 6 மாசம் அழுக்கு. குளிச்சாலும் போவாது, தேய்ச்சாலும் போவாது. துரத்தி விட்டுறது தானே. வேற ஆளு கிடைக்கலையே. அதான் வந்திருக்கேன்னு. இரியா, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அந்த பக்கம் திரும்பியா? வெக்கமா இருக்காது. அடிக்காத நிறுத்து, எனக்கு கோபம் வந்துடும்.
தண்ணி தண்ணி தண்ணி. இது தண்ணீர் இல்லடா, உன் மனைவியின் கண்ணீர். ஒரு பச்சை நோட்டை நீட்டினோன்னு உன் ஸ்டெப் ஏன் கைவசம் வந்துட்டா பாத்தியா? நீ ஒரு மஞ்ச கைட்டு அவ கழுத்துல கட்டின பாவத்துக்காக கையில சாப்பாடை வச்சுக்கிட்டு ராத்திரி பகலா நடுரோட்ல உன் மனைவி உனக்காக காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த தெய்வத்துக்கு போய் துரோகம் பண்ணி நீ ஒரு மனுஷனா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பாவிய மன்னிச்சிருங்க ஐயா. என் மனைவி என்ன மன்னிப்பாளா ஐயா? நிச்சயமா அந்த தெய்வம் உன்னை மன்னிப்பான். பாயம் வா. நம்ம எதிரி சித்தார்த்தன் ஜெயில இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டான். நேத்தி அவனும் அவன் ஆட்களும் நம்ம படக சூழ்ந்துகிட்டாங்க. சமயத்துல நம்ம பாஸ் ஹெலிகாப்டர்ல வந்து புகு குண்டுகளை போட்டு எதிரிகளை கிணறு அடிச்சு எங்களை சரக்குகளை காப்பாத்திட்டார். பாஸோட மூளையே தனிதான். இப்பதான் கேள்விப்பட்டேன். வெல் டன். கங்க்ராச்சுலேஷன் டாடி. வீட்டுல டாடி, இங்க லீடர். தொழிலிருந்து வந்துட்டா நான் அப்பா இல்ல, நீ மகன் இல்ல. புரியுதா செக்ரட்டரி? பாஸ், பண்டிகைக்கா ஒருத்தன் புலிவேஷம் போட்டு பிரமாதமா ஆடிட்டு இருக்கான். வழக்கமா உங்ககிட்ட ஆடி காட்டி பரிசு வாங்குறவனா உங்களை சந்திக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான் பாஸ். நான் எதிர்பார்த்ததுதான். வரச்சொல். எஸ் பாஸ். புலி வந்திருக்கடா. உன்னை பார்க்க புலி வந்திருக்கு. என்ன பரிசு கொடுக்க போற? உன் உயிரியே கேட்டா என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட தனியா ஆடி பரிசு பெற விரும்புறேன். புலி எதிரில் நிக்க பயம் இல்லையே. நீங்களா வெளியே போங்க. அவன் பரிசு கேட்கிறான், நான் கொடுக்கணும். எல்லாம் போங்க. வாடா புலி வேஷக்காரா. ஒரு நாட்டுக்கு 2 ராஜாக்கள் இருக்க கூடாது. அதே மாதிரி நம்ம தொழிலுக்கும் 2 தலைவர்கள் இருக்க கூடாது. அதனால்தான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினேன். நீ சொல்றது சரி. நமக்கெல்லாம் ஜெயில் பத்தாது. அதான் உன்னை மேலோகத்துக்கே அனுப்ப வந்திருக்கேன். சித்தார்த்தா, உன் முடிவு நீ திட்டமிட்டபடியே புதுமையாயிருக்க போகுது. நாதா, என் உடன்பிறவா சகோதரா, உன் சக்தி எனக்கு கொடு.
ஒண்ணு இல்லப்பா, தூங்கிட்டியான்னு பார்த்தேன். தூங்குறியா? தூங்கு தூங்கு. பாவம் அப்பா, நல்ல தூங்கு. என்ன பாப்பா, என்ன பாப்பா, 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 பாப்பா. அப்பா அப்பா, சாமி கூப்பிடுதுப்பா. அட தூங்க விடுமா, போய் என்ன பெரிய சாமி சாமி. பாப்பா வந்துட்டியா? ஐயா, சாமி ஆடுது. நீயா? நான் பெரிய தம்பி. ஏன் ஓட்ட வெளியே பாக்குற? இது ஒரு ஆரம்பம். எதுக்கு? உள்ள நுழைய. எங்க? மனசுக்குள்ள. சீப்பா, நீ போய் சொல்ற. நான் தான் ஜாக்கெட்டு தாவணி எல்லாம் போட்டுருக்கேன், எப்படி மனசுக்குள்ள போக முடியும்? சரி, அது இருக்கட்டும். கைய நீட்டு. எதுக்கு? பிச்சை இருக்க. அரிசி கைய கொடுன்னா. இப்ப மாட்டேன். முதல்ல பார்த்த உடனே டிங்கு டிங்குன்னு கண்ணடிச்சியே, அத மாதிரி ஒரு தடவை அடிய. ஐயோ ஐயோ, இதுலதானே நான் இழைச்சு போறேன். என் முகத்தையே பாரு. பாக்குறேன். ஐயோ ஐயோ, எப்பா எப்பா. தூங்குறவனி என் தொல்லை பண்றேன், வந்து தொலைச்சிட போறேன். என்ன கண்ணாடி துடைக்கிறியா உடைக்கிறியா? அட போனே. என்ன ரொம்ப சரிச்சுக்கிற? யாரு மேல கோவம்? எல்லாம் அந்த அடிக்கடி மேலதானே ஆத்திரமா வருது. ஏன், என்ன நடந்தது? எதுவும் நடக்கலையே அண்ணே, நடந்தாதான் பரவாயில்லையே. அண்ணே, நம்ம 2 பேர் ஜாதகமும் சரியில்லை. 2 பேருக்கும் பழம் கிடைச்சிருச்சு. எனக்கு கைக்கு கிடைச்சும் கடிக்க முடியல, உனக்கு மரத்துல இருந்தே விழுக மாட்டேங்குது. ஒண்ணு செய்வோமா? என்ன? 2 பேரும் மாத்திக்குவோமா? ஐயோ அண்ணே, அண்ணே நான் சொல்றது வேற அண்ணே. அண்ணே எடுத்து விடுண்ணே. இப்படியே எப்படிண்ணே? அச்சோ, இந்த அடியா? அண்ணே, நான் சொன்னது என்னன்னா, நாம காதல் பண்ற முறை சரியில்லை, அதை மாத்திக்கலாமான்னு. அண்ணே, தோப்புக்குள்ள பாத்தியானே பகல் கொள்ள. 2 பேரும் போய் பார்க்கலாமா? இந்த மாதிரி சமயத்துல ஒதுக்கிறீங்களே. திருடி திருடி குந்தாணிக்காரி கட்டி விடாவல. சிங்கார பொண்ணோட சேலையில் என்ன செய்யாமல் செய்கின்ற வேலைகள் என்ன? மெல்ல மெல்ல உள்ள வந்து கள்ளத்தனம் செய்வதென்ன? ரெண்டு மட்டும் காய்பறிச்சு மூடி மூடி வைப்பதென்ன? மெல்ல மெல்ல உள்ள வந்து கள்ளத்தனம் செய்வதென்ன? வேண்டு மட்டும் காய்பறிச்சு மூடி மூடி வைப்பதென்ன? திருடாதே திருடாதே வாமா கண்ணம்மா, திருடாதே திருடாதே வாமா கண்ணம்மா. உன்னை கேட்டா கண்ணை போச்சே, இதுவோ வீட்டு பழமல்ல ஐயா கண்ணையா. உன்னை கேட்டா கண்ணை போச்சே, இதுவோ வீட்டு பழமல்ல ஐயா கண்ணையா. உன்னை போல இந்த ஊரில் நானும் ரொம்ப பேரை பார்த்து பார்த்து பழகி போனேயா. அங்க வந்து இங்க வந்து ஆளை கொஞ்சம் பாப்பதற்கு இங்க வந்து துள்ளுறிய 7 கதை சொல்லுறிய. மிரட்டாதே மிரட்டாதே ஐயா கண்ணையா, ஓய் மிரட்டாதே மிரட்டாதே ஐயா கண்ணையா. சிங்கார பொண்ணோட சேலையில் என்ன செய்யாமல் செய்கின்ற வேலைகள் என்ன?
கேடு வாங்கித்தாரு இது எனக்காச்சு உனக்காச்சு சின்ன கண்ணம்மா என்ன கேடு வாங்கித்தாரு இனி எனக்காச்சு உனக்காச்சு சின்ன கண்ணம்மா இந்த வேலை செய்யலாமா யாரும் தொட்டு பார்த்தா மானம் போகும் சொன்ன கிழம்மா சின்ன சின்ன பொண்ணு வந்து கண்ணை கொஞ்சம் மேல வச்ச அந்தரத்து இந்திரனும் அண்டி அண்டி கொட்டுவான ஒரு ஜாட நீ காட்டு தங்க கண்ணம்மா ஒரு ஜாட நீ காட்டு தங்க கண்ணம்மா சேலையில் என்ன செய்யாமல் செய்கின்ற தன அப்ப உன்னை பார்க்கையில் எப்படியோ நான் நினைச்சேன் இப்ப உன்னை பார்க்கையில் என்ன நம்ம தோணுதம்மா நான் வேற நீ வேற போய கண்ணைய இனி நான் வேற நீ வேற போய கண்ணைய சரி தம்பி இது என்ன அக்கா யாரு திருடுனா அக்கா உன்ன ஒரு தடவை ஒருத்தன் காய் திருடுதானே அவனை நாம என்ன செஞ்சோம் வேட்டி அவுத்துக்கிட்டு விரட்டி விட்டோம் இப்ப இவளை என்ன செய்ய போறோம் ஆம்பளையா இருந்தா என்ன பொம்பளையா இருந்தா வேண்டானே நீங்க இது கண்ணத்துல கொடுக்க இது வாங்க மறுபடியும் நீங்க கொடுக்க இது மொத்தமா வாங்க என்னையா ஆம்பளை கிறுக்கா இந்த ஆட்டோலாம் நம்ம கிட்ட வேணாம் ஆம்பளை துணை இல்லாம நீ வாழ்ந்துருவியா என்னையா பெரிய ஆம்பளை உழைக்கிறதுக்கு கை இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு கிளப்பு இருக்கு துப்பு இல்லாதவங்களுக்கு தான் ஆம்பளை துணை வேணும் எனக்கு தெம்பு இருக்கு எவனும் தேவையில்லை ஆமா அழகா லட்சணமா கொழு கொழுன்னு ஒரு குழந்தைய பெத்து அதுக்கு பால் கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா அதுக்கு எனக்கு ஆம்பளை விபத்து காலத்தில் கடன் உதவி வியாதிக்கு பொருளுதவி அத்தனையும் இந்த சங்கம் செய்யும் ஆனால் ஒன்று நமக்குள் நன்னடத்தையும் நாணயமும் தேவை நம்மில் யாராவது தவறு செய்தார்கள் என்று தக்க ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் அவர்களை தூக்கி எறிய இந்த சங்கத்திற்கு முழு அதிகாரம் உண்டு இந்த சங்கத்தின் முதல் தலைவராக ராமு என்கிற எஸ் ராமசாமி அவர்களை நான் முன்மொழிகிறேன் நான் அதை ஆமோதிக்கிறேன் ராஜா கண்ணு என்ன தலைவராக்கல தகப்பனாக்கி இருக்கிறார் ஒரு குடும்பத்துல தகப்பனுக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கணுமோ அவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட நான் நடந்துக்குவேன்னு உங்களுக்கு எல்லாம் உறுதியா குறிக்கிறேன் ராஜாபாய் ரஹீம்பாய் வாங்க ராஜாபாய் நான் ஜெயில இருந்த போது அடிக்கடி நீங்க வந்து குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டீங்கன்னு என் பிபி சொன்னா ரொம்ப நன்றி இருக்கிற போது கொடுக்கிறவன் நண்பன் இல்லாத போது கொடுக்கிறவன் தெய்வம் பாய் என்னையும் இந்த சங்கத்துல சேர்த்துக்கிட்டு ஒரு மனுஷன் ஆக்கிடுங்க பாய் நிச்சயமா இந்த சங்கத்துக்கு நீங்கள் ஒரு காரியதர்சி ரொம்ப நன்றி அக்கா அக்கா டென்ட் கொட்டால திருடாத படம் ஓடுதுக்கா ஒரு ரூபாய் தாக்கா லைசன்ஸ் முடிஞ்சு டென்ட் கொட்டையே மூடியாச்சு படம் எப்படிடா ஓடும் உனக்கு எல்லாம் தெரியுதுக்கா உனக்கா எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அக்கா அக்கா இப்ப நீ ஒரு ரூபாய் தரியா நான் வாங்கிக்கணும் ஓடியே போயிடலாம் தாக்கா அதான் முடியாது நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்க என்ன பணத்தை பத்தி அப்புறமா பேசலாம் சரி சரி
என்ன தம்பி, தங்கச்சிக்கு வளையல் வாங்க போறியா? இல்ல, விற்க போறேன். வாங்கிப்பீங்களா? என்னது, விற்க போறியா? இத காட்டு பார்க்கலாம். இது கவரிங் வளையலுப்பா. இதுக்கு காசு ஜாஸ்தி கொடுக்க முடியாது. 5 ரூபா வேணா கொடுக்கலாம். 5 ரூபா தானா? சரி, பரவாயில்ல, கொடுங்க. எந்திரியா ஏடா அந்த பொருளை? இந்தாங்க சார். ஏதுடா அந்த வளையல்? வீட்டுல கஷ்டம் சார். எங்க அக்கா வைத்துட்டு வர சொன்னாங்க சார். போய் சொல்லக்கூடாது. சத்தியமா சார். எங்க இருக்கு உங்க வீடு? இந்த பக்கம் போனோம் சார். இனிமே இந்த மாதிரி மோசடி வியாபாரம் பண்ண தொலைச்சு விடுவேன். எங்க வீடு? இந்த பக்கம் சார். யாரு வீட்டுல? ஏமா இந்த சின்ன பையன் கையில கொடுத்து இந்த தங்க வளையல விற்க சொல்லிருக்கீங்களே? வளையலா? ஏண்டா பாபு, நான் குளிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் போய் வித்துக்கலாம்னு சொன்னா அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம்? மன்னிக்கணும், நீங்க யாரு? குட். பையனை கெடுத்ததும் இல்லாம இந்த கேள்வியை வேடிக்கைன்னு கேக்குறீங்களா? இந்த யூனிஃபார்ம் உங்க கண்ணுக்கு தெரியல? கண்ணு என்ன குருடாவா போச்சு? இப்ப இல்லைங்க, நான் பிறவையில இருந்தே குருடுங்க. அடிக்கடி வீட்டுக்கு வர்றவங்கன்னா அவங்க காலடி சத்தத்தால யாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு முறை பேச்ச கேட்டுட்டா அவங்க குரலை வச்சும் கண்டுபிடிச்சிடுவேன். புதுசா யாராவது வந்துட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஐ எம் சாரி, தெரியாம பேசிட்டேன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். இந்தாங்கம்மா உங்க வளையல். நன்றிங்க. மறுபடியும் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தெரியாம குத்தலா பேசிட்டேன். பை தி வே, இந்த பையனை கண்டிச்சு வளர்க்கறது ரொம்ப நல்லது. வரம்மா. பிரார்த்தனை முடிஞ்சதுங்களா? நீங்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஓ, இன்ஸ்பெக்டர் சங்கர். பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உங்க குரலை நான் மறக்கல. உங்களை பார்த்ததுல இருந்து என்னால உங்களை மறக்க முடியல. நான் வரேங்க. பாபு, பாபு. நில்லுங்க. நீங்க எந்த வேண்டுதலுக்காக கோயிலுக்கு வரீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல். நீங்க எனக்கு மனைவியா? பாபு, தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுங்க. எனக்கு ஆண்டவன் கருணை காட்டலேன்னு நினைச்சுக்கிறேன். ஆண்டவனுக்கு என்ன பாவம்? அவன் யாருக்கு வேணாலும் கருணை காட்டுவான். அண்ணா. பாபு, பாபு. நீங்க ராஜா கண்ணு. அந்த பொண்ணுக்கு வேலி, காவல், அண்ணன் எல்லாம் நான் தான். என் தங்கைக்கு கண் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு கண் தெரியும் இன்ஸ்பெக்டர். என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? போலீஸ்காரனை தெரியாத லாரி டிரைவர் இருக்க முடியுமா? என் பேர் சங்கர். இன்னைக்கு ஐயாவுக்கு கோயில் பக்கம் டியூட்டியோ? ராஜா. இன்ஸ்பெக்டர், நீங்க தங்கை கிட்ட பேசிட்டு வந்ததை நான் பின்னால இருந்து கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். நீங்க ஒண்ணும் தப்பா பேசல, ஆனா ஒண்ணு, வார்த்தையில தேன் கலந்து பிரயோஜனம் இல்லை இன்ஸ்பெக்டர். அவ வாழ்க்கை பூரா தேனா அமையும். இன்னைக்கு அவகிட்ட ஏதோ அழகு இருக்குங்கிறதுக்காக. எங்க அம்மாவும் கண் இல்லாதவங்க. அவங்கதான் என்ன படிக்க வச்சு ஆளாக்குறவங்க. அவங்க காலடியிலேயே வளர்ந்த எனக்கு உங்க தங்கச்சியோட நிலைமை புதுசு இல்ல. சந்தர்ப்ப வசத்தால உங்க தங்கச்சி ஒரு நாள் நான் சந்திச்சேன். அவங்க சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கலான்னு இருந்தேன். உங்க தாயார் இப்ப இல்ல. இப்ப உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இன்ஸ்பெக்டர். நீங்க ஒரு பொறுப்புள்ள அதிகாரி. ஒரு குருட்டு பெண்ணுடைய வாழ்க்கையில விளையாட மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதுக்கு என் தங்கைய ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கிறேன். சரி. என்ன திருடிட்டாலும் இன்ஸ்பெக்டர் ஒண்ணு விசாரிச்சுட்டு இருந்தாரு. சி போடா. ஒன்னும் என்னக்கா? போடா அண்ணா. மீரா,
நீ தினம் தெய்வத்தை கும்பிடுறது உங்க அண்ணனுக்காக மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. தப்பு இல்லம்மா, தப்பு இல்ல. ஆண்டவன் உன் விஷயத்துல கண் திறந்துட்டான். இன்ஸ்பெக்டர் சங்கர் கிட்ட நான் பேசிட்டு தான் வர்றேன். சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க சொல்லி தொல்லை பண்றான். அவனை உனக்கு பிடிச்சிருக்க? என்னண்ணா, நீங்க எனக்கு புடவை கொண்டு வந்து கொடுப்பீங்க, அப்பவும் இதே கேள்வியை கேட்பீங்க. நான் ஓஹோ, இதையும் நானே சொல்லணும்னு சொல்றியா? யாரோ என் கண்ணை மூடி இருக்காங்க, எனக்கு தெரியும். அப்பா, நீயா? ஆமா, எப்படி திடீர்னு உள்ள வந்த? காதல்னா மனுஷன் ஊசி துவாரத்திலயும் உள்ள நுழைவான் சின்ன பாப்பா. பெரிய தம்பி, காதல்னா என்ன? சும்மா இருக்கிற மனச சுண்டி சுண்டி இழுக்கிற ஒரு எஃபெக்ட். ஆமா, இங்க உங்க அப்பா இல்லையே? மாவு அரைக்கிறார். சரி, சீக்கிரமா கொடுண்ணா. மாட்டா. சும்மா கொடு கொடு. நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நரி வருது. நண்டை இறங்க சொல்ல எனக்கு என்னமா பண்ணுது? என்ன பாப்பா, அப்படியே மேல லேசா சாஞ்சுக்க. ஐயோ, சிவரு இடிஞ்சு சாயிற மாதிரி மெதுவா சாஞ்சுக்கு. அப்படி எல்லாம் சினிமாவுல வந்தா எங்க அப்பா என்ன கண்ணு மூடிக்க சொல்லுவாரு, அது தப்பா? அதுதான் சரி, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப சாஞ்சுக்கு சாஞ்சுக்கு. ஐயோ, வீட்டுல அம்மா இல்லையா? அம்மா அப்பா கூட மாவு அரைக்கிறாங்க. அரைக்கட்டும் அரைக்கட்டும். காதலோட அடுத்த கட்டம் இப்படி கன்னத்தை குடிச்சு கன்னத்தோட கண்ணை வச்சு அப்படியே. பாபா, பாபா, ஏன் பாபா? என்னப்பா? இங்க யாரோ ஆம்பளை சத்தம் கேட்டுச்சே, யாரது? ஆமா அப்பா, பாப்பா காதல் வந்துச்சே. காதல் வந்து கைய பிடிச்சு நண்டு ஊறுது நரி ஊறுது, நண்டு ஊறுது நரி. என்ன சொல்ற நீ? நண்டு இறங்க சொல்ல. ஏன் நீ சொல்ல. சரி, நண்டை இறக்கி விடு. அப்புறம் என்னாச்சு? ஏயா, ஆட்டோல பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டியா மிலிட்டரி? குழந்தைக்கு ஞானம் வந்துருச்சு. காதல்லாம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. காதல்லாம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. இந்நேரம் கல்யாணம் இருந்தா 30 பிள்ளைய பெற்றிருப்பான். அடியே போடி, நீ போடி. அச்சே போடி, அச்சே போடி. நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நண்டு வருது நரி வருது. ஏயா மிலிட்டரி, என்னமா பேய ஏறி விட்டு பக்கத்து கடையை காலி பண்றேன்னு சொன்னீங்க. அந்த டிரைவர் பையனும் அவளுமா சேர்ந்துக்கிட்டு கும்மாளம் போடாங்களே. பரம்பரம் பாரு. யாரு? அதான் சாத்பட்டா பரம்பரை. சர்வலோக பயில்வான் கோம்பேட்ட குக்குலு. குக்குலுன்னா? குக்குலுன்னா ஊரே கிடுகிட்டு நடுங்கும். கடுதாசி எழுதிட்டேன், அட்வான்ஸ் அனுப்பிச்சுட்டேன். வரப்போறோம். அந்த பக்கத்து கடை இருக்கு பாருங்க, அதைத்தான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். தம்பி, அது எங்க? அது எங்கயா? ஓ, அதான். யோ, விளையாடாதே. நான் எவ்வளவு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். யோ, நீ இங்கே இருக்க. எங்க வர? அண்ணன் இன்னைக்கு தான் அக்கறை அடியில வருது சொன்ன. தம்பி விட சொல்லியா? அண்ணே, என்னடா பிடிச்சு எடுக்கிற? ஆளத்தானே விட்டுட்டேன். என்ன? யோ, ஆபத்து தலைக்கு மேல வந்துடுச்சியா. நான் அம்பேல போறேன். எவனோ 6 அடிக்கு 4 அடி பெரிய ரவுடியா, பேரு குக்கூலுவா. அந்த பக்கத்து கடை சக்காலத்திங்க என்ன பழிவாங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்காளுங்க ஐயா. என்னையும் கடையும் பிச்சி பிச்சி போட போறானா. இதை வச்சு டைட் பண்ணு. ஐயோ, பாபா வசாது மகளா பிறந்துட்டு இப்ப சீப்போன்னு போறனே. நிமிந்து நின்னு என்ன படுக்க வைக்க போறாளுங்களே. ஐயோ ஐயோ. அப்படி அடிச்சுக்க.
கடைக்கு வந்தா தெனாவட்டா எல்லாரும் இட்லியால் அடிக்கிறது, உன் பிளேட்டை தூக்கி காட்டுறது. யோ இனிமே செய்யலையா? ஆம்பளத்தோட இல்லாம எல்லாத்தையும் ஆட்டி விடுவேன். நீ நான் ஆடலன்னா எல்லா பயலோடும் சேர்ந்து என்கிட்ட ஆடிடுவானுங்கய்யா. ஏதோ வீரத்துக்கு சொன்னா சமயத்துக்கு அதை சொல்லி கால வர்றிய. வாயா வந்து அந்த குக்குலுவ என்னன்னு கேளியா? கேக்குறேன். நான் உனக்கு உதவி செய்யறேன்ல, நீ எனக்கு என்ன கொடுப்ப? நீ என்ன கேட்டாலும் தரையா? பெரிய ராசா ஆசீர்வாதம் கொடுக்கறா. நான் கேக்குறத குடுப்பியா? பக்கத்துல வா. நீ ஆனா நானும் ஆனண்டா. ஐயோ ஓயா. சரி, முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடு. எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி அழுத அப்புறம் உங்க கூட பேச மாட்டேன், உங்கத்துல முடிக்க மாட்டேன். உன் மேல முகபத்து குச்சி பீ நை. எவனோ ஒருத்தன் லுக்குலு, அவன் ஒன்னையும் கடைக்கு சேர்த்து தூக்கிட்டு போட்டோம். என்ன தூக்கிட்டு போனா நீ பாத்துக்கிட்டு நிப்பியா? ஒரே ஊருக்காரிங்கிற பாசம் இல்லையா உனக்கு? பெரிய பிஸ்தாங்கிற ரோஷா இல்ல? பாவா வசாது மகளா பிறந்துட்டு இப்படி அனாதையா நிக்கிறனே. அழுவாத, நீ போ. அந்த பயலை நான் ஒரு கை பாத்துக்கிறேன். ஏய் வா. என்ன மூஞ்சில கிரீஸ தடவி போற? எங்க வாங்க. போ. பெரிய தம்பி குக்குலு கோந்தா. என்னப்பா பெரிய தம்பி உள்ள விட மாட்டேன்னா இப்ப எப்படி? ஆமா, போகும்போது பொம்பளையா போனா வரும்போது ஆம்பளையா வந்துட்ட. போயிட்டு வர்றேன். பாத்து போ, நாய் கொலைக்கு. அண்ணே பெரிய ஆளுநே நீ. ஐயா எப்பா எப்பா என்ன எப்படி திங்கிறான்? எப்படி சண்டை போடுவான்? திங்கிறவன் தான் பயில்வா. எல்லாம் மஸ்தான தீனு. யோ வத்தாது, ராஜா இந்த பக்கம் வந்தாலும் வருவான். நீ அவனை அதம் பண்றான். பண்ணு பண்ணு. இந்த புல்புல் புல்லு அப்பா என்ன புண்ணுங்கிறான். இல்லையா என் பொண்ணு. அச்சா புல்புல். அவன் என்ன கூப்பிடுறான், என்னையும் தின்றுவான். அரே புல்புல் பியார் பண்றான். ராஜா அப்படியா துவம்சம் பண்றான். ராஜா ஏன் நான் கூப்பிட்டேன்? எல்லாத்தையும் தின்னுபிட்டு இவனே உதவாங்கிறான். எப்பப்பா இவன் அடிப்பான்? சும்மாருமா, முதல் ரவுண்டு தானே. நீ சண்டை விட போறியா? பக்குவாட்டு விட்டு போயிட்டா கொண்டு போய் கொடுக்க போறேன். கொத்த போறாம்பால் மொட்டை. அதானே நீ சண்டை பட பயந்து தானே பட்டாசு சேர்ந்து ஓடியாந்தேன்னு எங்க அம்மா சொன்னுச்சு. முறைக்காதா, கொன்னுடுவேன். என்னையா பக்குவாட்டு விட்டு வந்துட்ட? இந்தா இதை வச்சு கொத்து. ஐயோ இந்த செலவு என் செலவுதானா?
வாங்க. நாமா கும்பிடு போடுறேன், ரோட்ல எழுதுறேன், எலெக்ஷனுக்கு நிக்க போறியா? படித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க, ராஜா கண்ணு வின் வின், குக்குலவாய் மண் மண். என்னமா குக்குலுவா வின் பண்ணா என்னமோ குடுக்கறேன்னு சொன்னியே, எங்க குடுக்கறேன்? என்ன தேடுற? இருக்கிறத உனக்கே தெரியலையா? என்ன அது? இது இல்ல, வேற என்னமோ குடுக்கறேன் நீ. வேற எது சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லட்டுமா? ஆசை பூச கண்ணமா கடை தோசை. இது வேணாம், குடுக்கறேன்னு சொன்னதை குடு. ஆத்திர அவசரத்துல பொம்பளைங்க 100 சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடைக்கும் எதிர்பார்க்கலாமா? ஆத்திர அவசரத்துல ஆம்பளைங்க என்ன தெரியுமா செய்வாங்க? சரி தம்பி, நானு புரியுது புரியுது, வண்டியை நான் எடுக்கிறேன், நீங்க ரைட் ரைட் வாம் வாம். வெரி குட். எல்லாம் கரெக்டா பார்சல் பண்ணுங்க. நான் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்ததுக்கு கூட பெருமைப்பட்டேன். மாஸ்டர் மைண்ட் ஜெகநாத்துடைய மகனா பிறந்தேன் பார், அதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன ஐடியா, என்ன ஐடியா! யாருமே சந்தேகப்படாத இந்த பரங்கிக்காயில தங்கத்தை கடத்துறாருன்னா சும்மாவா? சார், லாரி டிரைவர்கள் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருந்தோமே, அந்த செலக்ஷனுக்காக டிரைவர்கள் வந்திருக்காங்க. சில பேர் சொந்த லாரியும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. முக்கியமான பாயிண்ட், இது வெளிநாட்டு பிசினஸ், வெளியே தெரியக்கூடாத பிசினஸ். புற்றுநோய் மருந்துக்கு பரங்கிக்காய் பயன்படுதுன்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சீக்ரெட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பரங்கிக்காயை முதலா பாரினுக்கு அனுப்ப போறது நாங்க தான். இத பத்தி யாரும் வெளியே சொல்லக்கூடாது. இந்த வேலையை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, வழக்கமா உங்களுக்கு கிடைக்கிற வாடகையை விட 3 மடங்கு அதிகமா கிடைக்கும். ஒத்துக்கலாம் ராஜாபாய். வெரி குட். ஆனா ஒண்ணு, குறுக்கு வழியா தான் நம்ம லாரி போகணும். ஏன் அப்படி? ஏன்னா கொஞ்ச நாளைக்காவது நம்ம வியாபாரம் காதம் வச்ச மாதிரி வேற வியாபாரிகளுக்கு தெரியாம நடக்கணும். ஓகே ஓகே, டீல். லோடு ஏத்தியாச்சா? ஆச்சுங்க, இறங்கி வா. ராஜா, புறப்படலாம். ரஹீம் பாய், வரட்டுமா? சரி ராஜா பாய். நம்ம வச்சு தங்கமா கடத்துறீங்க. என்ன ஆச்சு? சீக்கிரட் ரஹீமுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ராஜா கிட்ட சொல்ல போறான். ராஜா ரொம்ப டேஞ்சரான ஆளு. ரஹீம் லாரியோட மட்டும் போகல, நம்ம ரகசியத்தை அம்பலமாக்க போறான். என்ன செய்யறது டாடி? செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்.
ஏய் பாடாத பேசாம வா. சை, கழுதை. என்னடா பாட்டு இது? இதானே பாட்டு. பாய் வண்டி நம்பர். பாத்தியா பாத்தியா, என் நண்பன் ரஹீம் பாயுடைய சாவுக்கு நீதான் சாட்சி. ரஹீம் பாய், உன்னை இப்படி அநியாயமா கொண்ட ராட்சசங்களை பழிவாங்காம நான் விட மாட்டேன். விக்னேஸ்வரா, உன்னை நானே. வாங்க இன்ஸ்பெக்டர், நல்ல சமயத்துல வந்தீங்க. அதோ பாத்தீங்களா, ஒரு அநியாயமான சாவு. யாரோ வைத்தறிச்ச பிடிச்சவன் என் நண்பன் ரஹீம் பாய லாரியோட விட்டு கொண்டுட்டான். பாவம், பெரிய குடும்பம், நாதி எடுத்து போயிடும். அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் போயிட்டான் போல இருக்கு. பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், அந்த ரஹீமை இவனை கூட்டாளி வேணும்னா பள்ளத்துல கிடக்கிற லாரியை செக் பண்ணி பாருங்க, அதுல கள்ளத்தங்க இருக்கும். இந்த கடத்துல இவங்களுக்குள்ள சச்சரவு ஏற்பட்டிருக்கு, கொலை நடந்திருக்கு. என்னது? இவன் லாரியை செக் பண்ணி பாருங்க, அதே தங்கம் கிடைக்கும். லாரியா? தாராளமா செக் பண்ணுங்க. மிஸ்டர் தாமஸ், அந்த லாரியை செக் பண்ணுங்க. எஸ் சார். என்ன சார்? சார் என்ன சார்? சரியா சார், லாரியில லோடு இருக்கு, எப்படி சார் திறக்கிறது? கமான் கான்ஸ்டபிள். சார் சார் சார், அதுக்கு என்ன மாதிரி போட்ட பறக்கணும் ஊட்டி விட்டீங்களே, என்ன அது? பழங்க என்ன பழங்க பல வழங்குது சார்? தங்கம். சார் இது பாருங்க. வாட்ஸ் திஸ்? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க ராஜா? நான் என்னத்த சொல்றது இன்ஸ்பெக்டர், உண்மையிலேயே நான் இப்பதான் பாக்குறேன். புத்திசாலி கூட சமயத்துல மடையன் ஆயிடுவான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கமல் ராஜா, ஒரிஜினல் பரங்கிக்காயை நாங்க ஏத்துறோம். எங்க ஒர்க்கர் எங்க கம்பெனி பெயரை பயன்படுத்தி கள்ளக்கடத்தல் பண்றாங்க. ஒரிஜினல் சரக்கை ஏத்துறது, நடுவுல லாரி நிறுத்தி அதுல தங்கத்தை உள்ள தள்ளுறோம். அவ்வளவு போய் சத்தம் போடாத. எவிடன்ஸ் நான் காட்டுறேன். உன் கூட வந்த இன்னொரு லாரி சரக்கையும் காட்டுறேன், அதுல தங்கம் இருக்கா பாரு. 2 ஆள் அனுப்புங்க, அந்த லாரியில இருந்து எந்த காயாவது எடுத்து வர சொல்லுங்க. கான்ஸ்டபிள், எதை வேணாலும் எடுத்துங்க சார். இந்தாங்க சார். பாருங்க சார், உங்க கண்ணெதிர்க்கே நான் உடைக்கிறேன். ஒண்ணு இல்ல சார். ராஜா, கமல் ப்ரூவ் பண்ணிட்டார். இது ப்ரூஃப் இல்ல சார். கமல் கள்ளக்கடத்தல்ல கைதேர்ந்தவன் உங்ககிட்டே கைவரிசை காட்டுறான்.
சங்கர், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் மௌனமா இருக்கீங்களே. இவனை நீங்க நம்புறீங்களா? சாரி ராஜா, கமல் சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. சட்டப்படி நான் உங்களை தான் கைது பண்ணணும். உண்மை உங்க பக்கம் இருந்தா அதை நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கமல், நீ கைதேர்ந்த கேடிங்கிறத நிரூபிச்சுட்டா. ஆனா ஏமாந்தவன் என்னைக்குமே ஏமாற மாட்டாங்கிறத நானும் நிரூபிச்சு காட்டுறேன். உனக்கு பணம் பேசும், எனக்கு மலையில இருக்கிற இந்த தெய்வம் பேசும். இந்த தெய்வத்தில் நாளையா சொல்றேன். இதே சட்டத்துக்கு முன்னால உன் கையில விளங்க மாட்டி நிறுத்துற செத்து போன ரஹீம்பாயுடைய பிறந்துதான் இல்லடா. இது சத்தியம். அண்ணா வாங்கண்ணா. மீனா, வாங்க, நல்ல வேலைக்கு வந்தீங்க. 2 நாளா அண்ணா வீட்டுக்கே வரல. காரணம் என்னன்னு தெரியல. மீனா, உங்க அண்ணன் இப்ப வரமாட்டாருமா? என்னது? ஆமா மீனா, ஒரு தங்க கடத்தல கைதாகி தண்டனை கொடுத்திருக்காங்க. எங்க அண்ணனா கடத்தலா? இல்ல, ஒரு காலம் இருக்காது, சத்தியமா இருக்காது. நான் தான் குருடினா, எங்க அண்ணனை தண்டிச்சவங்களும் குருடாயிட்டாங்களா? நீங்களாவது அண்ணனுக்கு உதவி இருக்க கூடாதா? இல்ல மீனா, கேஸ் ஆதாரத்தோட பிடிபட்டு இருக்கிறப்போ என்னால எதுவுமே செய்ய முடியாது. கண்ணில்லாதவனுக்கு பார்வையா இருந்த எங்க அண்ணனை அநியாயமா ஜெயில தள்ளிட்டீங்களே. இனிமே நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? ஆண்டவா, என்னை இப்ப நிஜமாவே குருடியாக்கிட்டியே. பத்தி பேசலையா? நான் குடிச்சு புட்டு தைரியத்தை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க பிரத்த ஆறு ஓட போகுது, ஓட போகுது. இப்ப கொலை பண்ணி ஆகணும். கழுத்துங்க, கழுத்து அருவாங்க. போலீஸ் என்ன போலீஸ சந்திக்க தயாரா தான் வந்திருக்கிறேன்னா. போலீஸ் நம்ம உடம்பு தாங்காது. நான் இப்படியே நலிக்கிறேன். பெரிய என்ன கேட்டதா சொல்லு. ஐயா வாங்க. யார் மேன்? நீ யார் மேன்? நடமேன் ஸ்டேஷனுக்கு. யார பார்த்து நடன்னு சொல்றேன்? மரியாதை தெரியும் உனக்கு? வண்டி கொண்டாரு சொல் மேன். கெடுத்துட்டியா? வெட்டி தலையை எடுத்துட்டு ஊர்வலமா ஸ்டேஷனுக்கு வரணும்னு நினைச்சேன். கெடுத்துட்டியே. ஒத்தியாதி கத்தியங்க. போலீஸ் மேலையா கை வைக்கிற? வாடா ஸ்டேஷன். ஐயோ, நல்ல வேளை இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இவன் ராசனுக்கு பிறண்டு இல்ல. அவன் உள்ள போன ஆத்திரத்துல இவன் இங்க வந்து என்ன ஆட்ட ஆடிவிட்டா. கடப்பாரிய கையில வச்சுட்டு பரவ பாக்குற. உண்மையை தேடுறேன். உண்மை என்ன செடியாவா வளர்ந்துருக்கு? போய் வேலையை பாருப்பா. நீங்க வேலை பாருங்க. ராஜா, திரும்ப திரும்ப நீ எங்கடா இங்க வந்து? நான் இருப்பேன். நான் சொல்றது கவனமா கேளு. தப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப நாம 2 பேரும் சண்டை போடணும். புதுசா உன் உயிரை காப்பாத்திக்கலாம் நினைச்சியா? ஒரிஜினல் இடியாப்ப நாயக்கர் பரம்பரைனா உன்னை இடியாப்பம் புரிய போற. இப்போ சார்பட்டா பரம்பரைடா. உன் சார எடுத்துடா. ஐயோ, என்னடா அது? ஒரே ரத்த காயமா இருக்கு. டாக்டர் கொண்டு போகடா. போகடா, போங்க. ஐயோ, பிளட், ரத்தம் ஒரேடியா மசிடுவேன். எனக்கு தான் ரத்தம்னா அலர்ஜி ஆச்சு. எனக்கு ஏண்டா அப்படி ஒரு தலையெழுத்து? எனக்கு ஏண்டா அந்த காராகிரக வாசம்?
கிருஷ்ணா, குருவாயூரப்பா, என் நிலைமைய பாத்தியா? சொல்றது காதுல விழறதா? உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேனே, நீயே காராகிரகத்துல பிறந்தவன் தானே, குத்தம் பண்ணா ஜெயிலுக்கு வரணும் நியாயம். ஆனா நாயே வந்தேன் சிவில் டாக்டர் ஆனு பார்த்தேன், இப்படி மிலிட்டரி டாக்டரா பண்ணிவிட்டே. ஏண்டா வெளியில அடிச்சுக்கிறேன், உள்ளவரே இங்க வந்து ஏண்டா சிண்ட பிடிச்சுக்கிறேன்? ஐயோ ரத்தம்! இன்னைக்கு மாலை அமாவாசை, இன்னைக்காவது வரமா இருக்கலாம் பார்த்தா இப்படி நான் வெஜிடேரியனா வந்து நிக்கிறேனே. டேய், இது ரெண்டு பெரிய ஆஸ்பத்திரி கேஸ், இந்த ரெண்டு பாடியும் போர்வையில ராப் பண்ணி எடுத்துட்டு போங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, போங்க. வாங்க. நானும் வரேன். கிருஷ்ணா, ஓரப்பா, குறுக்க வராதே. போறது. ஓரப்பா. ஐயோ, காலை உடைச்சிட்டாங்களே, காலை உடைச்சிட்டாங்களே. பாவி, நல்லா இருப்பியா? சார், உங்களை தான் சொல்றேன். இல்லடா, பாவின்னு கிளியரா சொல்லிட்டேன். ஒன்னதான்டா சார், உங்களை தான் சார் சொல்றேன். ஐயோ ஸ்ரீஹத்தி, காலங்கத்தால இப்படி ஒரு பெண் தோஷமா? ஏண்டியம்மா, டிரைவர் தான் கார் ஆறுன சைரன் மாதிரி அடிச்சுட்டு வரான், நான் வேற காட்டு கத்தலா கத்துறேன். உன் காதுல விழலையா? ஏண்டி, இது ஒன்னும் மாமியார் வீடா? நாசமா போவோம். ஏண்டியம்மா, நல்ல நாளோகமா இப்படி அர்ச்சனை பண்றேன். ஐயோ எங்க அடி? ஐயோ, என் படியிலே மயக்கம் விழுந்துட்டானே. டேய், 4 பேர் கூட்டு வா, தண்ணி கொண்டு வா. அடி அடி பட்டிருந்தா இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷன் போடணும்னா ஹாட் வாட்டர் வேணுமே, ஹாட் வாட்டர் வேணும்னா அடுப்பு வேணுமே, அடுப்பு வேணும்னா ஏண்டா உட்கார்ந்துருக்க? போ. ஐயோ குருவாயூரப்பா, ஓடியாங்க ஓடியாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தண்ணி வேணுமா, அடுப்பு வேணுமா? குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல, போங்க ஒத்தாசம் பண்ணுங்க, போங்க. போங்கயா, போ. நீ வா 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 வா. எப்படி செட்டப்? வா 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 வா. ஏண்டியம்மா, எங்க உனக்கு காயம்? தெரியுமா காமி? என்னது? இங்கேந்து இது வரைக்கும் சொரணையே இல்ல. அதுக்குள்ள இருக்கியே வித்தியாசம் நினைச்சுக்காத. வந்து ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? இந்த படத்தை வச்சுக்கோ, நல்ல டாக்டர் கிட்ட போய் காமி. உன் நம்பிக்கை தான் சொல்றேன், என் வைத்தியம் உனக்கு வேண்டாம். அப்பா, போடுமா வேண்டாமா? சரி இருக்கட்டும். நல்லா நடக்கிறா சார். நம்ம கை ராசியில கை வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி நடக்கிறா பாத்தியா சார்? மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடா சார். சார், தண்ணி சார். எங்கள் சார், 2 கைதிகள் ஓடிட்டாங்க சார். போட்டும். என்னது, 2 கைதிகள் ஓடி போயிட்டாங்களா? ஏண்டா, உங்களை யாரோ பாரா விட்டு இங்க ஓடி வர சொன்னது? இவர்தான் சார். சார், நீங்க தானே சார் அடுப்பு வேணும்னு சொன்னீங்க. கொண்டு விடுவேன். ஏண்டா மகாபாவி, இதுல என்ன ஏண்டா சிக்க வைக்கிற? கிருஷ்ணா, குருவாயூரப்பா. எந்த மூட்டையோட வந்திருக்கேன்? இவன் பட இதுவும் ஒரு செட்டப் தான். வா அந்த பக்கமா போய் போட்டுக்கோ. திட்டு தரமா பார்க்காத. உங்களை விடுதலை பண்ணிட்டாங்களா? இல்லம்மா, நான் தெரியாம ஓடி வந்துட்டேன். போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்க. அம்மா, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா? சாப்பிடறதுக்காக தாம ஓடி வந்தேன். கொஞ்சம் சாப்பாடு போடுமா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அண்ணா,
வெறும் மோர் சாதம் மட்டும்தான் இருக்கு. பரவாயில்லம்மா, எனக்கு கை ருச்சி தான் வேணும். கொடுமா. வீணா, யாரு? நான் தான். நீங்களா? இப்பதான் சாப்பிடுறியா? ஆமா, எனக்கு இப்பதான் நிறைய சாப்பிடணும்னு தோணுது. ஆமா, யாராவது வந்தாங்களா இங்க? இல்லையே, இங்க யாரும் வரலையே. உன் சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து சாப்பிடுறேன். என்ன மீனா, பதிலே இல்ல? என்னோட சாப்பிடுறனால எங்க அண்ணன் வந்துட்ட சொல்லணும். ஏன் மீனா, இப்ப நீயா எனக்கு போராட்டாலும் நானே எடுத்து சாப்பிடுறதுல தப்பு இல்லையே? என்னங்க, இல்லைங்க, இல்லைங்க. மீனா, நான் நினைச்சது சரியா போச்சு. நான் இங்க வந்ததே உங்க அண்ணனை தேடித்தான். நிச்சயமா சொல்றேன், இன்னொரு முறை என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டாப்பா நடந்தா லீடர் மேரிய கார விடுவான் போல இருக்கு. பிசினஸுக்கு ஆபத்து டாடி. எக்ஸ்கியூஸ் மீ லீடர், ராஜா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். ராஜாவுக்கு அவங்க பனைக்கா பிசினஸ் தெரியுமே. இனி என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களை நம்ப முடியாது. அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் என் கொள்கையை மாத்திக்கிறேன். லீடர், ஊர்ல எத்தனை அனாத குழந்தைகள் இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஆசிரமம் ஆரம்பி. புண்ணியம் தேட போறீங்களா? அனாதைகளை சேர்த்தா அவங்க உங்க சாப்பாடு சௌகரியம் இதுக்கெல்லாம் ஏராளமா செலவாகுமே லீடர். கசாப்பு கடை வச்சா ஆட்டுக்கு எவ்வளவு தீனி ஆகுதுன்னு கணக்கு பண்ணக்கூடாது செக்ரட்டரி. தர்மகாரி ஆரம்பிக்கிறதே தன் காரியத்தை சாதிக்கத்தான். மிஸ்டர் தாமஸ். எஸ் சார். நான் உங்க கூட வந்திருக்கேன தவிர மத்த எல்லா என்கொயரி நீங்க தான் நடத்தணும். ஓகே சார். குற்றவாளியோட தங்கச்சிக்கு கண் பார்வை தெரியாது. அதனால நான் வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்களும் கண்டுக்காதீங்க. அவங்களுடைய ரியாக்ஷனை மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்க. ஓ சரி சார். யாரு? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். உங்க அண்ணனை பத்தி சில தகவல்கள் வேணும். அவர் உன்னை கடைசியா எப்ப பார்க்க வந்தாரு? அவர் மேல வீணா பழைய போட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அந்த ட்ரிப் போகும்போது தான் சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் கூட அவர் வீட்டுக்கு வந்து இருந்து சாப்பிட்டு போனதா சொல்லிக்கிறாங்களே, அத பத்தி உனக்கு நினைவில்ல? அத பத்தி சொன்னவங்களை தான் சார் கேட்கணும். என் பொண்ணு, நான் ரொம்ப கொல்லாதவன், என்கிட்ட விளையாடாத. உண்மையே சொல்லு, உங்க அண்ணனுக்கு யார் யார் ரொம்ப வேண்டியவங்க? இந்த ஊர்ல இருக்கிற நல்லவங்க எல்லாம் எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க தான். ஷட் அப். குறிப்பா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரையாவது சொல்ல முடியுமா? ஒரே ஒருத்தர். அப்படிப்பட்டவர்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யார் அவரு? நான் தான் குருடியாச்சு. எனக்கு எப்படி தெரியும்? அவரை பத்தி எங்க அண்ணன் சொன்னதைத்தான் சொல்ல முடியும். சொல்லு. நான் குருடியா இருக்கலாம், ஆனா உணர்ச்சி இல்லாதவ இல்ல. என்னை இப்படி எல்லாம் சோதிக்காதீங்க. தாமஸ், வாங்க போலாம். மீனா, கதவை சாத்திக்க. பத்திரமா இரு. இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நேரா போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருது. அந்த அயோக்கியன் ஜெகநாதன் தாங்கிறத காட்டி கொடுத்துருது. சரியான பயன். என்னடா மண்ணாங்கட்டி, நான் சொல்றது நம்பாம தானே என்ன உள்ள தள்ளனா? சட்டத்தை வக்கீலை விட குற்றவாளி தான் ஜாஸ்தி படிச்சு வச்சிருக்கான். இதுவும் பயந்து தான். என்னது? ஏதோ வெளிச்சம் தெரியுது. ஐயோ ஜீப். அண்ணா போலீஸ் வருங்க. நீங்க உள்ள போங்க, நான் சமாளிச்சுக்கிறேன்.
25, 26, 26 கடை மூடியாச்சு 27, 28. ஐயா சாரு வாங்க. இந்நேரம் யாருகிட்டயே பேசிக்கிட்டு இருந்த போல இருக்கு. இல்லைங்களே, எனக்கு நானே பேசிக்கிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். டீ குடிக்கிறீங்களா? தேவையில்லை. ராஜா இங்கதானே இருக்கான். ராஜா எல்லாம் இங்க வந்தானா எங்க டீ கடை கட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன். காபி குடிக்கிறீங்களா? ஐயா பால் சாப்பிடுறீங்களா? நான்சென்ஸ். ராஜா இங்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீ போலீஸ் கிட்டே விளையாடுறியா? சர்ச் பண்ணுவேன். அங்க போவாதீங்க. ஏன்? அது வந்துங்க சுத்தமா சமையல் பண்ற இடம் அது. ஐயா பூட்ஸ் காலோட போறீங்களே அதான். சாவி பயலுக்கு நியாயமே தெரியலடி. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்குன்னு உள்ளே பூந்துக்கிறான். ஏன்க்கா பாத்ரூமுக்கு கதை இல்லையா? பாத்ரூமே இல்ல. அப்புறம் என்ன கிணத்துலயா குளிச்ச? என் பொண்ணு கிணத்துல குளிச்சா தண்ணி எல்லாம் வெளியே கப்பு கப்புன்னு வந்துடும். வந்து இவங்க எல்லாம் வழக்கமா என் கடைக்கு பரோட்டா போடுறவங்க. நான் அம்மா, அது ஹேமா, அது எங்க அம்மா. அக்கா அக்கா இது அவரது மாதிரியே இல்ல. அவரது மாதிரியே இருக்கு. அவரது மாதிரியே இருக்கு மீசை. காஃபி சப்பாத்தி சாப்பிடுறியா? அதான் கல் சூடா இருக்குது. 2 போட்டு கூட 2 சப்பாத்தி. ஐயா சாப்பிடுவாரு. சப்பாத்தி சாப்பிடுறீங்களா பரோட்டா சாப்பிடுறீங்களா? சொல்லாதக்கம்மா இருக்கு சொக்கம்மா நைசா நைசா என்ன கிள்ளிட்டான். அடச்சி அவங்கள காணும். வாங்க போலாம். தேடி பாத்தீங்களா? கிடைச்சாங்களா? ராங் இன்ஃபர்மேஷன். உள்ள போய் பார்த்தா டெல்லி எருமை மாதிரி 3 பொம்பளைங்க சப்பாத்தி சுடுறாங்க. இனிமே இந்த மாதிரி தப்பான செய்தி கொடுத்த உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. சார் இல்ல சார், நான் சொல்றது கேளுங்க. சார் 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 ஏன் நான் இல்ல? ஹாய் மோகினி மாதிரி திடீர்னு வந்து நிக்கிறியே, நீ யாரு? மோகினியே தான். அப்படியா? அதான் என்ன பார்த்தா சொல்றேன். என்ன உங்க அப்பா அப்பா சொல்லுவாங்க. உன்னை முதல்ல குட்டையில குளிக்கும் போது பார்த்தேன். அப்படியா? எரும மாடு மாதிரி ரொம்ப நேரம் கிடக்குற. அப்ப பார்த்ததுல இருந்து உன் மேல எனக்கு ஒரு இதுவா? இது என்ன எது? எனக்கு இங்க சொல்ல வெக்கமா இருக்கு. சரி உள்ள வா சொல்றேன். வர்றேன். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? சும்மா முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் நீ தெரியுமா? தெரியுமா? கண்ணம்மா நீ இதெல்லாம் பார்க்க கூடாது. சின்ன பிள்ளை நீ போகல போகல போயிரு. அம்மு யாக்கு ஐட்டா வந்திருக்கிறாரு. இவரை நீ வச்சுக்கிறாரா? மச்சானுக்கு 2 சப்பாத்தி கொடுமா? அயோக்கிய பேல ஒரு சின்ன விஷயம். அழகா மட்டும் இன்ஸ்பெக்டர், உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் லாரி டிரைவர் ராஜா கண்ண உங்களால பிடிக்க முடியல? பாவம், அவர் கதை பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். அப்படின்னா ராஜாவோட தங்கைய இவரு. அது என்னுடைய பர்சனல் விஷயம். அந்த பொண்ணை நான் விரும்புறேன். அதுக்காக அவனை விடுறதா? சார், நான் வெறும் சம்பளத்துக்காக அந்த உத்தியோகத்துல சேரல சார். ஒரு லட்சியத்தோட சேர்ந்தவன். எனக்கு உறவுகள் பெருசு இல்ல, கடமைதான் முக்கியம். நீங்க ஒரு டிரான்ஸ்பர் எடுத்துக்கங்க. உங்க இடத்துல வேற ஒருத்தர் போஸ்ட் பண்றேன். சார், இதுவரைக்கும் நீங்க என்னுடைய ரெக்கார்ட்ஸை படிச்சிருப்பீங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இன்னும் 2 நாள்ல எப்படியாவது அந்த ராஜாவை கொண்டாந்து சேர்க்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அக்கா ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லுவேன். நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம மீனா எல்லாம் மீனா, அதுக்கு ஆபத்து. விஷயத்தை சொல்லடி. சொல்றது தானே வந்திருக்க. ராத்திரி நேரம் நடு ஜாமம் விளக்கு மினுக்கு மினுக்குன்னு எரியுதா? ரயில் குபு குபுன்னு போகுதா? ஐயோ, மீனாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எதையோ பேசிட்டு இருக்கிய. திகழ் கதையா சொல்ற கேளக்கா. அப்பா குறு குறுன்னு கொரட்டை விட்டு தூங்குறாரு. அம்மா எல்லாம் அம்மா கும்மு கும்முன்னு எழுந்திருச்சு போய் அந்த ஆளுகிட்ட மீனாவை பத்தி பேசுறாங்க. என்னடி பேசுனாங்க? அந்த ஆளு எங்க அம்மா கிட்ட சொல்றான், மீனா கிட்ட போய் உங்க அண்ணன் சாப்பாடு வேணும்னு கேட்டான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு ஐநார் கோயில் சிலைக்கு பக்கத்துல இருக்குதே பேய் பங்களா, அங்க வந்துரு, அப்புறம் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட காசு கூட கொடுத்தானே. எங்க அம்மா வாங்கிக்கிச்சு. பாவி
இப்ப உங்க அம்மா எங்கடி? இந்நேரம் மீனா கூட்டிட்டு அவன் சன்னி இடத்துக்கு போயிருக்கான். ஏக்கா, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்கெங்கயோ கூட்டு வரீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா எங்க? வந்துட்டோம்டா கண்ணா. எல்லாம் உங்க அண்ணா சொன்ன இடம் தான். இப்படியே கட்டையை பிடிச்சிட்டு போ, நான் அந்த பக்கமா போய் தேடி பாக்குறேன். அண்ணா, நீனா வந்திருக்கேன் அண்ணா. அண்ணனை பிடிக்கிறதுக்கு தங்கச்சியோட மானம் தான் பணையமா கிடைச்சதா? ராஜா, தப்பிக்க நினைக்காதீங்க. மரியாதையா என் கூட வாங்க. எந்த முடிவா இருந்தாலும் சரி, அத கோர்ட் சொல்லட்டும். இன்ஸ்பெக்டர், இப்ப நான் உங்க கூட வந்தா அந்த முடிவு நல்லதா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். தக்க சாட்சியங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ராஜா, என் தங்கச்சியை பத்திரமா கொண்டுட்டு போய் வீட்டுல சேரு. என் உயிரே போனாலும் சரி, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். இனிமே இன்ஸ்பெக்டரே வந்து கூப்பிட்டாலும் நான் இல்லாம நீ எங்கேயும் வெளியே போகலாம். இன்ஸ்பெக்டர் நல்லவர்மா, அவர் கடமையை தான் அவர் செய்யறார். இன்ஸ்பெக்டர், சமயம் வரும்போது உண்மையான குற்றவாளியோட முன்னால வந்து நிக்கிறேன். பத்திரமா கொண்டு போய் என் தங்கச்சி வீட்டுல சேருங்க. வரேன். மீனா, மீனா, தங்கம் வெளியே தெரியாதபடி ஜாக்கிரதையா வைங்க. நமக்காக மனோகர் ஜூல காத்துக்கிட்டு இருப்பான். தர்ம சாப்பாடு அனாத குழந்தைங்களுக்கு தங்கம், பார்ட்னர் மனோகருக்கு. எவ்வளவு சொன்னாலும்
நம்ம ஆட்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி அந்த கள்ளக்கடத்தல் கூட்ட தலைவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா. ராஜா, பெரிய கடத்தல்காரன் அவனுக்கு சுலபமா கிடைச்சிருவானா? அவன் புதுசா ஒரு அனாத ஆசிரமம் திறந்திருக்கான். பணக்கார ஏழை கிட்ட தயவு காட்டான்னா அதுலயும் ஏதாவது பிசினஸ் இருக்கும். பாக்குறேன். என்ன மைக்கேல் என்ன உங்க லாரி தான் ஒரு நாள் ஒன்னா 3 நாள் நின்னுடுத, பேசாம கொண்டு போய் ஒட்டப்பல போட்டான். என்ன உன் பல்ல உடைக்க போற கம்மினாட்டி? ஏன் லாரியை பத்தி பேச உனக்கு என்னடா பவிச்சு இருக்குது? பிள்ளைங்கள டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க, மணி ஆயிடுச்சு, பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஆரம்பிக்கலாமா? ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன தம்பி? ஐயா, சாமி கும்பிடுறது சாப்பிடுறது அப்புறமா வச்சுங்க. ஆசையா வந்த பிள்ளைகளுக்கு மிருகங்களை முதல்ல போய் காட்டுங்க. தம்பி, என் பசங்களா, இங்க சிறுத்தை, புலி, சிங்கம் எல்லாம் இருக்கு, போய் பாருங்க. போங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க, போங்க. நான் சொன்னாதாப்பா அவங்க வருவாங்க. எனக்கு தான் அவங்க பசி தெரியும். மிருகங்கள்லாம் கூண்டுல தானே இருக்கு, பசங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா பசி காத்துக்கிட்டு இருக்காரு. நான் வர்றேன், பிரேயர் ஆரம்பிக்கலாம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பனீத பாவன சீதாராம் ஈஸ்வர அல்லாஹ் तेरे नाम सबको सन्मति भगवान ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति भगवान राम राम जय राजा राम राम जय रघुपति राघव राजा யாரு? சொல்லு, உன்னை கொன்னுடுவேன். கள்ள சிறப்பப்பட்டது யாரு? ராஜா, என்ன ஆணையை க்ளோஸ் பண்ணிட்டீங்க? நான் கொல்லல, இவன் பார்த்த கமலே இவனை கொண்டுட்டு போயிட்டான். இனிமே இவங்க ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. உங்களை தவறா நினைச்சதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. மன்னிப்பு ஒண்ணும் தேவையில்லை. இந்த வேலை முடியற வரைக்கும் உங்க ஒத்துழைப்பு இருந்தா போதும். புறப்படுங்க. ராஜா, கமல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளான். அவன் ஒரு கேபரே டான்சரை சந்திக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வருவானா. அங்கே Come on, Lucy. Have it. என்ன இது? விஸ்கி. ஓபனா கிஸ் பண்ண முடியாதுன்னு கிளாஸ் வழியா கிஸ் பண்ணிருக்கேன். சார், போன்ல நம்மளை கூப்பிடுறாங்க. சிவ பூஜையில கரடி மாதிரி. வர வர. மேடம், தனியா இருக்கீங்களே, கம்பெனி தரட்டுமா?
கம்பெனி போன் பண்ண போயிருக்கு. வந்தா பக்கத்து சீட்ல உட்காரட்டும். பியூட்டிஃபுல். தொடாதீங்க, நான் ஃபேமிலி. ஃபேமிலி? ஓ, ஃபேமிலி புடவை இல்ல கட்டும். ஏன் ஃபேமிலி கட்டாது? ஓ, சீட்டை விடுறீங்களா? பொதுவா சீட்டை பிடிச்சவங்க விட மாட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்காக விடுறேன். இன்றைய அற்புதமான கலை விருந்து The Great Singer Grigori Revolta. ஐயோ, என்ன மேன், உன் ஃபேமிலின்னு சொன்ன, கட்டி பிடிச்சு ஆடுறத பார்த்தா யாரு ஃபேமிலிலே தெரியல. ஐயோ, இல்லையோ, போய் கையை பிடிச்சு எடுத்துட்டு வா. முடியலையே. அப்போ முடிஞ்சவங்கிட்ட விட்டுரு. நீயா? தம்பி, உடம்பு எப்படி இருக்கு? உடம்பா ஐயாவோட தயவுலையும் அம்மா கூட ஆடின சூட்டுலையும் உடம்பு மத 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 மதம் இருக்கு. கிண்டல் பண்றேன்ட்ட உன்னை கிண்டல் பண்றதுக்கு நீ என்ன மச்சரிச்சியா? விளையாடுறேன், எதிர்த்து பேசுறேன். நான் யார் தெரியுமா உனக்கு? இவளோட புருஷனா? புருஷன் இந்த ஃபூல், நான் அவருடைய ஆள். என்ன தெரியல உனக்கு? ஓ, உன் பேர் ஆவா? நல்லாப்பா, ஊர்ல இருக்கிற பனியன்ல எல்லாம் என் போட்டோ இருக்கும், பார்த்ததில்ல? நான் தான் ஜான் டேவிட் டிமாண்டே. அண்ணா, தாங்க தான் அகில உலக பாஸ்கெட் பால், அகில உலக பாக்ஸர் ஆச்சே. நீங்க எத்தனை பேருக்கு தண்ணி காமிச்சிருக்கீங்க? உங்ககிட்ட எத்தனை பேர் தண்ணி குடிச்சிருக்காங்க? இப்ப நான் என்ன செய்யட்டும்? போ, இந்த பொண்ணை விட்டு போ. திரும்பி பார்க்காம போ. நான் திரும்பி பாக்கலீங்களே. ஓ, சார், உங்களுக்கு ஒரு லெட்டர். ஐயோ, என்ன மேல லெட்டர் பார்த்து பயப்படுறேன்? சார், ராஜான ஒரு ரவுடி ஜெயில இருந்து தப்பிச்சவன் என் விரோதி நாளை ராத்திரி 9 மணிக்கு வந்து என்ன பச்சடி பண்றேன்னு எழுதியிருக்கான் சார். நான் அவரை கிச்சடி பண்ணிடுறேன். பயமா இருக்கு. நேர்ல வந்து அடிக்கிறவன் ஏ கிரேட், நிதானமா அடிக்கிறவன் பி கிரேட், லெட்டர் எழுதி அடிக்கிறவன் சி கிரேட். சி கிரேட பார்த்து பயப்படுறேன். எப்படியோ என் ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. எனக்காக, என் ஃபேமிலிக்காக எங்க கூடவே தங்கி இருந்து அந்த ராஜாவை ஒழிச்சு கட்டணும் சார். கூட தங்கினா சமாளிக்கிறது கஷ்டம், செலவு ஜாஸ்தி ஆகும். ப்ளீஸ் சார், எவ்வளவு செலவானாலும் தாங்குவாரு. லேடி கேட்டுட்டா இந்த டிமாண்டி மறக்க மாட்டான். நாளைக்கு ஏர்லி டின்னர், அப்புறம் அந்த பயல சரியா? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். அவனை மட்டும் சமத்தியா கவனிச்சுக்கங்க. என்ன டிமாண்டி? 10 ஆட்டுக்காலு, 12 கோழி முட்டை, 2 கோழி தானே சாப்பிட்டீங்க? அதுக்காக ஒரு ஜூவே முழுங்க சொல்றியா? என்ன வயித்துல கர்ப்பம். ஆமா, கோழி முட்டையுமா சேர்ந்து கர்ப்பம். ஐயோ, பாத்ரூம் போங்க. அங்க அங்க ஐயோ, பாத்ரூம் என்ன திணி திங்கிறான், என்ன திணி திங்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, ராஜா வந்தான்னா க்ளோஸ் பண்ணிடுவான். டைம் தவறாம வராம. எங்க 9:30 ஆகுது. மணி என்ன சார்? 9:30. வந்துட்டேனே. சொல்டா, உன் பாஸ் யார்? அவன் பெயர் என்ன? அவன் எங்க இருக்கான்? தெரியாது. தெரியாது. இப்ப தெரியுதாப்பா? ஐயோ, பல்லெல்லாம் அடிச்சு உடைச்சிருவான் போல இருக்கு. என் பொசிஷனே சரியில்லையே. டிமாண்டி, என் பொசிஷன் அதை விட மோசமா இருக்கு. ஐயோ, செத்தா. பாஸ், நாளை காலையில 11 மணிக்கு வருவேன். நீ உண்மையை சொல்லல, சாப்ஸ் போட்டுடுவேன். ஐயோ, இப்படி பிச்சுட்டு போயிட்டானே. டாலி, டாலி. ஐயோ, என்ன குரல் கேக்குது, ஆளை காணோம். டாலி.
நோ 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 என்னது டைனிங் ஹால்ல படுத்துருங்க அசிங்கம் கெட் அப் கெட் அப் கெட் அப் என்னாச்சு போயா நல்ல சமயத்துல பாத்ரூம்ல போய் புகுந்துட்டேன். அதுக்கு நான் என்ன செய்யட்டும் நீ தான் கோழியும் ஆட்டையும் சேர்த்து கொடுத்த அது நம்ம வயிற்றுக்குள்ள போய் ஃபைட் இங்க என்ன ஃபைட் ராஜா சொன்ன மாதிரி 9 மணிக்கு வந்தான் வந்து என்னை இப்படி ஆக்கிட்டான் மறுபடியும் நாளை காலையில 11 மணிக்கு வந்து சாஸ் போடுறேன்னா போடட்டும் சாப்ஸ் எனக்கு பிடிக்கும் அட என்ன சாஸ் போடுறேன்னா ஐயா 11 மணிக்கு வரேன்னா அவனை அப்படியே பரோட்டா தட்டுறேன் பரோட்டா எனக்கு 10:30 மணிக்கு சாப்பாடு ரெடி எடுத்து வாய் மணி 11 ஆகுது ஒரு வாழைப்பழம் ஒரு மாத்திரை ஒரு வாய் தண்ணி எனக்கு என்ன டிமாண்டி ஏண்டி ரொம்ப சாப்பிட்டா உங்க வயித்துக்கு ஆகல அதான் நீ பாத்ரூமுக்கு போயிட்டா வாங்குற அடி உடம்பு தாங்கல டிமாண்டி முகமது அலி கமே நடக்க ஜோர பாத்தியா அடுத்து அப்பட படுக்க போற ஜோரப்பார் மணி என்ன 11 வந்துட்டேன். ஒரு லீடர் யாரு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஜான் டேவிட் டிமாண்டி இருக்கும்போது என்ன தாண்டி என் பார்ட்டியை தொடக்கூடாது தொட்டா என்ன செய்வேன் Come on, my dear boy. தொட்டு பார் எந்திரி மேன் எந்திரி வா நீ ஒரு ஆளு உன்னை கண்டு இந்த சோதா பயப்படுறா நீ அடிச்சது ஒரு அடி அடிக்கிறது ஒரு ஆர்ட் பார் மெஷின் கன் இப்ப ரைட் மாத்திரம் பார் அட பாவி ஏன் காசை வாங்கிட்டு என்னையே அடிக்கிறியே டிமாண்டி என்ன ஓ பார்ட்டி அடிக்கிற தொழில் வந்துட்டா என் பார்ட்டி உன் பார்ட்டி எல்லாம் கிடையாது நம்ம தொழில் மகிமை எதிராளிக்கு தெரிய வேண்டாம் இங்க அடி அவனை அடிக்கணும் அவனைத்தான் அடிக்கணும் ஆஹா நீ வேற நான் யார் தெரியுமா நான் வர்றேன்னு தெரிஞ்சோன்னா பாத்ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டவல்ல நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா பாத்ரூமை விட்டு நான் வெளியே வர வரைக்கும் காத்திருந்திருக்க வேண்டாம் என்ன பார்த்தோன்னு தான் உனக்கு பிச்சுக்கிச்சடா Oh my dear. Oh டிமாண்டி ஜான் டேவிட் டிமாண்டி இன்னைக்கு உனக்கு ஃப்ரீ பிராண்டி அந்த ஆளை நீ அடிச்சது எங்க பாஸுக்கு தெரிஞ்சா உன்னை எங்க கேங்குக்கே கேப்டன் ஆக்கிடுவார் நானே இவனை அழைச்சிட்டு போறேன் வா அந்த ஆளை இழுத்துட்டு போ யார் இந்த புதுமுகம் என் பிளானுக்கு பிரெயின் ஆக்ஷன் எல்லாமே இவர்தான் சூப்பர்மேன் பேர் ஜான் டேவிட் டிமாண்டி இவன் வெறும் பட்டாசு கொடுத்து போட்டு இந்த மலையை உடைக்க பார்த்த மடையன்
என்னடி மணி உதைக்கிறான்? உதைக்க வேண்டியவர்தான் உதைக்கிறார் கண்ணா. என்ன யாருன்னு தெரியல. லாரி டிரைவர் ராமு. நீயா? நிறுத்து. என் கோட்டையிலே நின்று எனக்கே ரேட்டு வைக்க நினைச்சா நீ ரொம்ப ரொம்ப முட்டா. மகன் உயிரிய கையில யாராவது பக்கத்துல வந்தீங்க உங்க தலைய பொழந்து இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சீக்கிரம் போலீஸோட வர்றேன். சரி சரி. எமனை எனக்கு டேட் சொல்ல முடியாது, இவன் சொல்றான். இப்ப சவால் விட்டானே, அவன் குடும்பமே இங்க வர. எதிரிகள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. அவனுங்க முடிச்சுக்கிறதுக்குள்ள அவங்களுடைய கதையை நாம முடிச்சாகணும். நாங்க துணை இருக்கோம் ராஜா, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். போலீஸ் நம்ம பிடிக்கிறதுக்குள்ள நாம இங்க இருந்து புறப்படணும். அண்ணே 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 என்னடா? அக்கால யாரோ தூக்கிட்டு போறாங்களே. அந்த டிரைவர் பையன் நிச்சயமா போலீஸ கூட்டிக்கிட்டு என்ன பிடிக்க வருவான். அதுக்குள்ள நான் இங்கிருந்து போகணும். என்னுடைய சாமான்கள்லாம் அந்த கார்ல ஏத்துங்க.
என் தங்கை சொல்லு, இல்லைன்னா அவனை கொண்டுடுவேன். என் தங்கை சொல்லு. நல்லா இருக்கேன். கண்ணம்மா, தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இதோ நான் வந்துடுறேன். முதல்ல ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த குற்றத்திற்காக என்ன பிடிக்க போறீங்களா, இல்ல ஜெயிலுக்கு போக வேண்டியவனை கைது செய்ய போறீங்களா? ராஜா, இன்ஸ்பெக்டரா நான் என்னுடைய கடமையை செஞ்சிருந்தாலும் என்னால உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை. நீங்க என்ன கைது செய்யலைன்னா இவ்வளவு பெரிய தேச துரோகியை பிடிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டிருக்காது.